பணிவான வணக்கங்கள். நேயர்களே, இன்றைய தினம் பார்க்க இருப்பது தொழில் ரீதியாக எவ்வளவு உயர முடியுமோ அவ்வளவு உச்சாணி கொழுவேறி வாழ்க்கையில் இன்றைக்கு கீழ்நிலைக்கு தள்ளப்பட்டு தட்டு தடுமாறி தசமாறி இன்றைக்கு வாழ்க்கையை ஓட்டி கொண்டு போவர்களை நிறைய பார்களை பார்க்கலாம். அந்த அடிப்படையிலே கடந்த ஒரு 2 மாதத்திற்கு முன்னால் ஒரு அன்பர் என்னை பார்க்க வருகிறார். அவர் மிகப்பெரிய விஐபி. அவர் பெயரை சொன்னாலே தெரியும், இருந்தாலும் அவர் பெயரை நான் குறிப்பிட விரும்பவில்லை. அந்த அன்பர் பிறந்திருப்பது சிம்ம லக்னத்திலே பிறந்திருக்கிறார். சிம்ம லக்னத்திற்கு ராசி எங்கே விழுந்திருக்கிறது என்றால் மீன ராசி, உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறக்கும்போது சனி திசையில் பிறந்த அந்த அன்பர் சனி திசை முடிந்து அதற்கடுத்து புதன் திசை முடிந்து கேது திசை முடிந்து இப்பொழுது நடைமுறையிலே சுக்கிர திசையும் கடந்து இப்பொழுது சூரிய திசையிலே என்னை பார்க்க வந்திருந்தார். இதற்கு முன்னால் நடந்த திசை ஒரு ஜாதகத்தில் சிம்ம லக்னத்திற்கு 6ஆம் இடத்திலே குருவும் அசரகுருவும் தேவகுருவும் வீற்றிருந்தது. அதை பார்த்தாலே கிட்டத்தட்ட இந்த அன்பருக்கு வயது 1974 பிறந்த அன்பர். அவருடைய ஜாதகத்திலே லக்னத்திற்கு முதலாவது கிரக அடைவுகளை சொல்லிவிடுகிறேன். அவர் பிறந்தது சிம்ம லக்னம். 5ஆம் பாவத்திலே சூரியன் புதன் ராகு வீற்றிருக்கிறது. 11ஆம் இடத்திலே கேது. லக்னத்திற்கு 6ஆம் இடத்திலே அசரகுரு தேவகுரு என்று சொல்லக்கூடிய 2 பாவிகள் அங்கே சங்கமும் 6ஆம் இடத்திலே மகரமனையிலே. அது மட்டுமல்ல, அந்த சிம்ம லக்னத்திற்கு 8ஆம் பாவம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்திலே ராசி வீழ்ந்திருக்கிறது. மீன ராசி, உத்திரட்டாதி நட்சத்திரத்தினுடைய கடைப்பகுதி பாதத்திலே இருப்பு பார்த்தீங்கன்னா வெறும் 10 நாள் மட்டும்தான் இருப்பு இருக்கையில பிறந்த அன்பர். அப்பொழுது சனி திசை முடிந்தது, புதன் திசை 17 ஆண்டுகள் முடிந்து, கேது திசை முடிந்து, சுக்கிர திசையில் கொடிகட்டி பறந்த அந்த குடும்பம் இன்னைக்கு பல 1000 கோடி ரூபாயை இழந்து கீழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. இதற்கெல்லாம் என்ன காரணம்? அப்பொழுது லக்னத்திற்கு 10ஆம் இடம் என்பது தொழில் ஸ்தானம். அதைத்தான் நிகழ்ச்சியில் அடிக்கடி சொல்லுவேனே, ஒரு லக்னத்திற்கு மட்டும் நான் பலம் பார்க்கக்கூடாது. அந்த பலாபலங்கள் லக்னத்திற்கு 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம், 2ஆம் இடம் தான் தனபாவம். 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்தில் போட்ட முதலு திரும்புமா திரும்பாதா, இல்லை வேறு வழியாக போய்விடுமா, இல்லை ஒரே வழியாக போன பணம் திரும்புமா, இதை பார்த்து 2ஆம் இடம் தனபாவத்தையும் சீர்தூக்கி பார்த்துத்தான் நாம் தொழில் செய்யலாமா செய்யக்கூடாதா. அப்பொழுது இந்த சிம்ம லக்னத்திற்கு 6ஆம் இடத்திலே சுக்கிரன் வீற்றிருக்கிறது. நடைமுறையிலே சுக்கிர திசை வந்தது. இந்த சுக்கிர திசையில் புதன் புத்தி என்றைக்கு அவர் வாழ்க்கையில வந்ததோ அந்த ஒரு புத்தி போதும் அவர்களுக்கு கடைத்தெருவில் கொண்டு போய் நிறுத்துவதற்கு. அன்பர்களே, நாம் இந்த இடத்தில் சிந்தித்து பார்க்க வேண்டும். மீன ராசிக்கு திருதிய அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய இந்த பாவி சுக்கிரன் 185% பேர்களுக்கு நன்மை பயக்க மாட்டான். 15% பேர்களுக்கு மட்டும்தான் யோக பாவத்தை வாரி வழங்குவதை நான் பார்த்திருக்கிறேன். அப்பொழுது அது மட்டுமல்ல, எரியின் நெருப்பில் பெட்ரோலை ஊற்றுவதைப் போல அந்த அசரகுருவும் தேவகுருவும் பின்னப்பட்டு லக்னத்திற்கு 6ஆம் பாவத்தில் ஒரு திசை சுக்கிர திசை நடக்கிறது என்றால், ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் தலைவன் நல்லா இருந்தா மட்டும் அந்த குடும்பம் செழிப்புறாது. தலைவி நல்லா இருக்கணும். தலைவி நல்லா இருந்தா போதுமா? மழலை செல்வங்கள் நல்லா இருக்கணும். மழலை செல்வங்கள் நன்றாக இருந்தால் போதுமா? சுற்றம் சூழல் நல்லா இருக்கணும். இது எல்லாம் இருந்தால் தான் தலைவனுக்கு சோப்பு சீப்பு வரலாறெல்லாம். அந்த அடிப்படையிலே ஒரு ஜாதகத்தில் சுக்கிரன் பாவிதான், மீனராசிக்கு நல்லதை செய்ய மாட்டான், குருவோட கூடுனது. ஆனால் இந்த சுக்கிரனுக்கு நல்லவன் யார்? அப்ப சுக்கிரனுக்கு யார் மக உன்னதமான பிளானட் யாருன்னு கேட்டா அந்த புதன் தான். நட்பு கோள்னு நம்ம சொல்லுவோம். அந்த கோள் எதனால அந்த புதன் சுக்கிரனுக்கு நட்பு கோள்? ஒரு ஜாதகத்தை பார்க்கும் பொழுது ரிஷப வீட்டிற்கு கை வைத்து பார்த்தால் அது சுக்கிரனுடைய வீடு. மறு வீடு எங்க சொல்லுவோம் நம்ம? துலாமனை தான் ரிஷபத்தினுடைய, அது சுக்கிரனுடைய வீடு. அந்த ரிஷபமணியை கை வைத்து பார்த்தாலே 2, 5 என்று சொல்லக்கூடிய தன பஞ்சமாதிபதியாக யார் வருவான்னா புதன். அதற்கு அடுத்தது துலாமணியை கை வைத்து பார்த்தாலே துலாஸ்தானத்திற்கு பாக்கிய விரையாதிபதியாக முதல் தர யோகாதிபதியாகவும் அந்த சுக்கிரனுக்கு நட்பு கோளாக வரும். அது மட்டுமல்ல, சுக்கிரன் மனையை கை வைத்து பார்த்தீங்கன்னா 9, 10 கூடிய தர்ம கர்மாதிபதியாக யார் வருவானா? சனி.
அதனால தான் காலபுருஷ அட்டவணை போட்டு உங்களுக்கு சொல்லும்போது இந்த விளக்க உரைகளை நான் சொல்லுகிறேன், நன்றாக புரியும். அப்போ ஒரு ஜாதகத்திற்கு அடித்தளம் நன்றாக அமையணும். அப்போ சுக்கிரனுக்கு நல்லோன் யாருன்னா புதன். அப்போ சுக்கிரன் எங்க உட்கார்ந்துருக்கிறார்? மகரத்தில். மகரத்துக்கு 12ல் அந்த புதன் யாரோட கூடியிருக்கிறது? சூரியனோடையும் ராகுவோடையும். அப்படி கூடியிருந்தால் மிகப்பெரிய அவமான பங்கமும் மான இழப்பீடும் இழக்கிறத நான் நிறைய பேர் ஜாதகத்தில் பார்க்குறேன். ஒரு ஜாதகத்தில் சுக்கிரன் இருந்து சுக்கிரனுக்கு 12ல் புதனோ ராகுவோட கூடி இருந்தால் நிச்சயமாக மஞ்ச பையுக்குள்ள செருப்பு போட்டு அடிச்ச கதை தான். அப்போ மிகப்பெரிய அவமானமும் துக்ககரமான நிகழ்வுகளையும் பொருளாதார வீழ்ச்சியும் கொடுப்பான். ஏன்னா சுக்கிரனுக்கு நல்லோன் புதன் ராகுவோட கூடியிருக்கிறது மிகப்பெரிய குற்றம். அப்போ இந்த ஜாதகத்தை எடுத்து பாருங்களேன். சிம்ம லக்னத்திற்கு 5ஆம் இடத்திலே கௌரவ ஸ்தானத்தில் தான் சூரியனும் புதனும் ராகுவும். நான் இல்லைன்னு மறுக்கல. ஆனால் அந்த சுக்கிரன் நின்ற ஸ்தானத்துக்கு பாவி யாருன்னு கேட்டா புதன். அப்பொழுது பாருங்களேன், 10ஆம் இடம் தொழிற்ஸ்தானத்திற்கு சிம்மமணிக்கு 6 சத்ரு ரோகருணாதிபதியாகவும் சுக்கிரன் வருவார். 10ஆம் இடம் தொழிற்ஸ்தானத்துக்கு மாரகாதிபதியாக யார் வருவான்னு கேட்டா இந்த குரு. இந்த குருவும் சுக்கிரனும் கூடி திசை நடத்துறதே மிகப்பெரிய குற்றம். அது எந்த இடத்துல மிகப்பெரிய இழப்பீட கொடுப்பான்னா இந்த சுக்கிர திசையில புதன் புத்தியில. ஏன்? சுக்கிரனுக்கு நல்லோன் சுக்கிரனுக்கு 12ல் மறைந்து ராகுவோட கூடுதுனால 1 கோடி 2 கோடியை இழக்கவில்லை, கிட்டத்தட்ட 12,500 கோடி ரூபாய் இழந்து கடைத்தெருவுக்கே வந்த நிலையில் தான் என்னிடத்தில் ஜாதகம் பார்க்கிறார். அப்பொழுது சூரிய திசை இப்ப நடைமுறையிலே இழந்தது ஒரு புறமாக இருந்தால் மறுபுறத்தில் மீட்டெடுக்கக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு நிச்சயமாக உண்டு. கரைபடாத கரத்துக்கு சொந்தக்காரன் தான். கொடுத்து சிவந்த கரங்கள் உங்களுடைய கரங்கள், உங்களுடைய தகப்பானாரும் சரி நீங்களும் சரி. அப்ப சிம்ம லக்னத்திற்கு கௌரவ ஸ்தானத்திலே அடுத்து இப்போ சுக்கிர திசை அவருக்கு முடிஞ்சிருச்சு. இப்போ சூரிய திசை நடைமுறையில. அப்பொழுது ஒரு கௌரவம் எங்கிருந்து வருகிறது? கௌரவத்துக்கு பங்கமும் ஏற்படுத்தியது இந்த புதனால். அதே போன்று இந்த சூரிய திசையால் கௌரவம் மீட்டெடுக்கப்படுமா? எப்படி மீட்டெடுக்கப்படும்? இந்த சிம்ம லக்னத்திற்கு 5ஆம் இடத்திற்கு கை வைத்து பார்த்தால் 5ஆம் இடத்திற்கு 9 குடைவன் யார் என்று பார்த்தாலே சூரியன். 5ஆம் இடத்திற்கு 10 குடைவன் யார் என்று பார்த்தாலே இந்த புதன். தர்மமும் கர்மமும் 5ஆம் இடத்திற்கு கௌரவ ஸ்தானத்துக்கு வீட்டிலிருந்து ராகுவோடு கூடியிருந்தாலும் இந்த சூரிய திசையிலே எவ்வளவு பெரிய இழப்பீடுகள் இந்த சுக்கிர திசை உங்களுக்கு கொடுத்திருந்தாலும் பல படிகள் உயர்ந்து பல 1000 கோடி ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய ஐஸ்வர்யம் இந்த ஜாதகனுக்கு இந்த சூரிய திசையில் கிட்டும். அதற்கடுத்து வரக்கூடியது சந்திர திசை. அந்த சந்திரன் நின்ற பாவத்திற்கு அந்த குரு கெடலைங்க. ஒரு வகையில் சுக்கிரனோட கூடி இருந்தது ஒரு வகையில் தோஷம். ஆனால் இப்பொழுது சந்திரனுக்கு 11ஆம் பாவத்தில் அந்த குரு அழகாக அமர்ந்திருக்கிறனால சூரிய திசை சிறப்பாக இருக்கும். அதற்கடுத்து வரக்கூடிய சந்திர திசையும் சிறப்பாக. ஏன் சந்திர திசை சிறப்பாக இருக்கும்? அந்த சந்திரனுக்கு நல்லோர்கள் அழகாக வலுத்திருக்கிறார். ராசிக்குத்தான் சாதகமாக அமையலையே, லக்னத்துக்கு சிறப்புற அமை. எப்படி லக்னத்துக்கு சிறப்பாக அமைந்திருக்கிறான் என்ற ராசிக்கு மீன ராசி அந்த அன்பர் பிறந்தது. மீன ராசிக்கு 10ஆம் இடத்திலே சூரியனும் புதனும். அந்த 10ஆம் பாவத்திற்கு தர்மகர்மாதிபதி யோகமும். அது மட்டும் அல்ல, அந்த மீன ராசிக்கு அந்த சந்திரன் நின்ற ஸ்தானத்துக்கு 2ஆம் பாவத்திலே தனபாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய முதல் தர ராஜ பரிபாலனத்துக்கு சொந்தக்காரன் அந்த செவ்வாய் ஆட்சி பீடத்தில் இருக்கிறதுனால இந்த சூரிய திசை கடந்து அதற்கடுத்து வரக்கூடிய சந்திர திசையாகட்டும், சந்திர திசைக்கு அடுத்து வரக்கூடிய செவ்வாய் திசையாகட்டும், ஒரு படிக்கு 40 படி உயரப் போகிறீர்கள். இழந்தது அற்ப பொருளை இழந்து விட்டோம். இருந்தாலும் நிறைய இழப்பீடுகளையும் அவமானங்களை சந்தித்திருந்தாலும் மிகப்பெரிய உச்சாணியில் குழுவேறி மீண்டும் அரசனை போல் திகழக்கூடிய பாக்கியம் உங்கள் ஜாதகத்தில் இருக்கிறது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வாழ்ந்தவன் கெட்டான்னா வாழ்க்கை நொந்து நொந்து நூல்சா. கெட்டவன் வாழலாம், ஆனால் இவர்கள் வாழ்க்கையில் தாழ்நிலையிலிருந்து உயர்நிலைக்கு வந்து மீண்டும் தாழ்நிலைக்கு போய் மீண்டும் உயரக்கூடிய ஒரு அற்புதமான ஜாதகத்தை தான் நான் உங்கள் முன் வைத்திருக்கிறேன். அதுதான் ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது விதிகெட்டால் மதியை பார்க்க வேண்டும், மதிகெட்டால் கதியை பார்க்க வேண்டும். கதி கெட்டால் ஒன்றுமே பண்ண முடியாது அன்பர்களே. இதைத்தான் நிகழ்ச்சி தொகுப்பில் ஒவ்வொரு லக்னத்திற்கும் ஒவ்வொரு ஸ்தான பலங்களை தொட்டு தொட்டு பார்த்தால் நம்முடைய வாழ்க்கை இன்பகரமாக வாழ்க்கை அமையுமா அல்லது துன்பகரமான வாழ்க்கை அமையுமா என்பது உங்களுக்கு நன்றாகவே புரியும். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடத்திலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.